அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இன்று இயேசு காலத்தின் நிறைவு என்னும் தலைப்பில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். காலத்தின் நிறைவு இயேசு. காலத்தை விவிலியம் 2 வகையாக பார்க்கிறது. ஒன்று மனிதரின் காலம், இன்னொன்று இறைவனின் காலம். கிரேக்க மொழியிலே குரோனாஸ், கைராஸ். குரோனாஸ் என்றால் நம்முடைய மனிதர்களுடைய பார்வையில் காலம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமாக கரைந்து மணியாக, நாளாக, ஆண்டாக அது உருண்டு ஓடுகிறது. இது மனிதரின் காலம், குரோனாஸ் என்று அழைக்கப்படுகிறது. கடவுளின் பார்வையில் அருளின் காலம், இரக்கத்தின் காலம், அதான் கைரோஸ். கைரோஸ் என்றால் கடவுளுடைய இரக்கம் என்று பொருள். அந்த இரக்கத்தின் காலம். இந்த மனிதரின் காலமும் கடவுளின் காலமும் சந்திக்கின்ற புள்ளிதான் இயேசு. இயேசு காலத்தின் நிறைவாக, காலத்தின் பிணைப்பாக இருக்கின்றார். எபிரேயர் திருமடல் முதல் இறைமொழி 1:1 சொல்கிறது, முற்காலத்தில் பல முறை பல வகைகளில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விறுதி நாட்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். இறுதி நாட்கள், இறுதி காலம், நிறைவின் காலம். எப்பொழுது இயேசு இந்த உலகில் தோன்றினாரோ அப்பொழுது இந்த நிறைவின் காலம் தொடங்கிவிட்டது. எனவே காலத்தின் நிறைவாக, காலத்தை வென்றவராக இயேசு இருக்கின்றார். காலங்களை கடந்தவராக இருக்கின்றார். காலத்தின் நிறைவாக இருக்கின்றார். எனவே நம்முடைய வாழ்விலும் இந்த 2 காலங்களின் பார்வைகளும் இருக்க வேண்டும். மனிதரின் காலம், கடவுளின் காலம். மனிதரின் பார்வையில் காலம், கடவுளின் பார்வையில் இரக்கத்தின் காலம். எல்லாமே நம்முடைய காலத்தில், நம்முடைய நேரத்தில் நடைபெறும் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது. கடவுளுடைய நேரம், கடவுளுடைய பார்வை, அதில் அனைத்தும் நிறைவேறும். எனவே நம்முடைய தேவைகள், நம்முடைய வேண்டுதல்கள் நாம் எதிர்பார்க்க நேரத்தில் நிகழாவிட்டாலும் கடவுளின் காலத்தில், கடவுளுக்கு உகந்த நேரம் எதுவோ, கடவுளின் நிறைவான நேரம் எதுவோ அந்த நேரத்தில் நிறைவேறும் என்பதற்கு ஆண்டவர் இயேசு எடுத்துக்காட்டாக இருக்கிறார். இயேசுவே கடவுளின் காலமாக இருக்கிறார். இயேசுவே காலத்தின் நிறைவாக இருக்கிறார். இயேசுவே காலத்தை கடந்தவராகவும் இருக்கிறார். அந்த இயேசுவை நாம் போற்றி அவரை பின்தொடர்ந்து வாழ்வோமாக. உங்களுக்கு அமைதி.